பேர் சித்தாசனம் இப்படி உட்காரலாம். எப்போ சுகாசனத்தில் உட்காரும் பொழுதும் இல்லை சேரில் உட்கார்ந்தா கூட சரி, 1-2 காலம் நேராக வச்சுக்கிட்டு இப்படி உட்காரலாம். அப்படி இல்லைன்னா எப்போவுமே லெஃப்ட் காலை முன்னாடி போட்டுட்டு உட்காரவே கூடாது. எப்போவுமே இது கரெக்ட். இது இப்படி தான் உட்காருன்னா ஒன்று சுகாசனம் இதுதான். ரைட்டு கால் முன்னாடி இருக்கணும். எப்போவுமே ரைட்டு கால் முன்னாடி இருந்ததுன்னா ஆயுள் கூடும், லெஃப்ட் கால் முன்னாடி இருந்ததுன்னா ஆயுள் குறையும். சில பேருக்கு குழந்தைலேருந்தே மேனரிசம் லெஃப்ட் கால் போட்டு உட்காருவாங்க. அட்லீஸ்ட் சாப்பிடும்போது இல்லை நீங்கள் மெடிடேஷனில் இந்த மாதிரி ரொம்ப நாள் உட்காரிங்கன்னா கொஞ்சம் ரைட்டு கால் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரைட்டு காலை முன்னாடி போட்டிங்கன்னா சூரிய நாடி வேலை செய்யும், சூரிய நாடி வேலை செய்யும். லெஃப்ட் காலை முன்னாடி போட்டிங்கன்னா சந்திர நாடி வேலை செய்யும். சூரிய நாடி வேலை செய்யும்பொழுது நம்ம மூச்சை வெளில விடுற லென்த்து வந்து 8 இன்ச்சஸ் தான், 8 அங்குலம். லெஃப்ட் காலை முன்னாடி போட்டுட்டிங்கன்னா சந்திர நாடி வேலை செய்யும்பொழுது மூச்சு வெளியில் விடுறது வந்து மூச்சு நம்முடைய செலவழிக்கிறது வந்து 12 அங்குலம். இதில் 8 அங்குலம் ரைட்டில், லெஃப்டில் 12. அப்போ எக்ஸஸ் எவ்வளோ செலவழிக்கிறோம்? 4 அங்குலம். ஒவ்வொரு மூச்சிலையும் 4 அங்குலம் செலவழிச்சிங்கன்னா அந்த மாதிரி 3-4 அங்குலம் ஒன்று சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூச்சு சேர்த்து வைக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டில். அதனால் எப்போவுமே எது வைக்கணும்? ரைட்டு கால் தான் முன்னாடி இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சுகாசனம் என்பது இல்லை, இது சித்தாசனம். இப்படி உட்காந்துடலாம், பெட்டர். இப்போது சுகாசனத்துக்கு வந்துட்டார் இவர். இப்போ என்ன பண்ணுறோம்? ரைட்டு கை பாருங்கள், தொப்புள் இருக்கா ரைட்டு கை. லெஃப்ட் கை எங்கே வச்சுருக்கோம்? எங்கள் லெஃப்ட் கை எங்கே வச்சுருக்கோம்? காது இல்லையா? இதுனா காது பயிற்சியே இது? மூச்சு பயிற்சியில் இது எதுக்கு காதுன்னு? ஏன் காது சொல்கிறோம் நம்ம? நீங்கள் தானே சொன்னீங்க காதுன்னு. ஏன் காதை சொன்ன நம்ம? நீங்கள் பாருங்க, இது வந்து சென்டர் நேராக இருக்கணும். இந்த கை இப்படி வைக்கும் பொழுது சென்டர் நேராக இருக்கணும். பாருங்க, ரைட்டு கை வந்து தொப்புள் இருக்கணும். ஆமாம், பாருங்க, இந்த தொப்புள்ள ஏன் ரைட்டு கை வைக்கிறோம் தெரியுமா? ரைட்டு கை நம்ம தொப்புள்ள வைக்கிறோம் இல்லையா? இந்த பயிற்சியில், இதுலேயும் அடுத்த பயிற்சியிலையும் லெஃப்ட் கை தொப்புள்ள வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொப்புள் பகுதியும் நம்ம உடம்புல வந்து ஆயுளை நிர்ணயிக்கிறது எது தெரியுமா? ஆயுளை நிர்ணயிக்கிறது எது உடம்புல? ஆயுளை நிர்ணயிக்கிறது எது நம்ம உடம்புல? தொப்புளும் ஆசனவாயம். ஆசனவாயம் தொப்புளும் எவ்வளோ கிளீனாக இருக்குதோ, எவ்வளோ நீங்கள் அதை சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஆயுள் கூடும். ஆயுள் கூடும். இதுக்கு பேர் ஆயுள் காலம்னு பேர். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாங்கள் இங்கே அங்கேருந்து வந்திருக்கோம், சென்னையிலேருந்து. இங்கே நிறைய கிளாஸில் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு கோல்டு இருக்குது, இரும்புறாங்க, தும்புறாங்க. நான் கூட எனக்கு இங்கே கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் தும்பினேன். அப்போ என்ன ஆகுனா, இங்கே பேசி முடிச்சுட்டு போனோன்னே என்ன செய்கிறோம், கொஞ்சம் சளி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இந்த குமாரபாளையம் போயிட்டு வந்தேன், அங்கே ஏதோ தண்ணி ஊற்றுக்கல, இல்லை யாரோ பேசியிருந்தாங்க, ஒரு அம்மா ரொம்ப சளியில் இருந்துகிட்டே இருந்தாங்க, எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அவங்க தும்பினதாலேயோ அவங்க சுவாச காற்று வந்ததாலேயோ தொப்புள்லேருந்து தான் இன்ஃபெக்ஷன் வரும். அதிகமாக நோய் பரவுறது வந்து தொப்புள்ள இருந்து. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வேஷ்டி தூக்கி கட்டினாங்க, புடவை தூக்கி கட்டினாங்க. அது இப்போ ஒரு பண்டிகை காலம், ஒரு விசேஷ காலங்கள் கும்பலாக இருக்க இடத்துக்கு போனால் வேஷ்டி அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு கட்டுவாங்க. நம்ம தாத்தாலாம் பார்த்துருக்கீங்களா? கட்டுவாங்க. பெண்கள் கூட பார்த்திங்கன்னா நல்லா கொசுவனை வச்சு நல்லா டைட்டாக சாரி கட்டி அதுக்கு மேலே நம்ம எதுக்கு மூடுறோம்? இந்த முந்தானியை எடுத்து நல்லா டைட்டாக மூடுறதுக்கு காரணம் நேவல் பாயிண்ட் வழியாக நம்ம பேசும்போது என்னாகும், அவங்க கிட்ட இருக்க எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை தாக்க, நம்ம கிட்டேருந்து போகலாம், இல்லை அங்கேருந்து வரலாம், நெகட்டிவ்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது இந்த தொப்புளுக்கு பேர் வந்து ஆயுள் காலம்னு பேர். ஆசனவாய்க்கு பேர் வந்து கண்கலக்கி வர்மம் அப்படின்னு பேர். இதுக்கு ஆயுட்கால வர்மம், தொப்புளுக்கு ஆசனவாய்க்கு பேர் வந்து கண்கலக்கி வர்மம். இந்த ரெண்டும் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். இந்த ரெண்டுமே, தொப்புளும் சுத்தமாக இருக்கணும், ஆசனவாயும் சுத்தமாக இருக்கணும். இது ரெண்டும் சுத்தமாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் என்ன பண்ணுறோம்? மேலே தானே வாஷ் பண்ணுறோம், உள்ளே வாஷ் பண்ணுறதில்ல. அப்போ மலம் அது வழியாக தானே வந்துச்சு. கண்டிப்பாக அந்த மலவாயில் என்ன இருக்குங்க? மோஷன் இருக்கும். அது அப்படியே தங்குச்சுன்னா அதுதான் சூடு, வெட்ட சூடு, கனசூடுலாம் சொல்கிறாங்க. அதுதான் உடம்புல சூட்டை அதிகப்படுத்தும். அதனால தான் அதுக்கு கண்கலக்கி வர்மம்னு. ஆமாம். தினமும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, குளிக்கும் பொழுது உடம்புல சோப்பு போட்டு முடிச்சிட்ட உடனே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி, சோப்பு போட்டு முடித்த உடனே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தொப்புளுக்கு உள்ளே கையை விட்டுக்குங்க. தொப்புளுக்கு உள்ளே நல்லா அப்படி விரலை நல்லா உள்ளே விட்டுட்டு வலச்சுழலாக 9, இடச்சுழலாக 9, கை எடுக்கக்கூடாது தொப்புள்ள இருந்து. திருப்பியும் வலச்சுழலாக 9. மொத்தம் எத்தனை ஆச்சு?
27 சுற்றிட்டு கையை எடுத்துருங்க. 27 சுற்றிட்டு கையை எடுத்துடணும். எதிர் ஆள்காட்டி வரல் அல்ல நடுவரல். ஆமாம், சோப்பு நுரையோட பண்ணுங்க, ஃப்ரீயாக இருக்கும். 9 9 9 கையை எடுத்துடணும். உட்காந்துக்குங்க, பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு இடது காலை தூக்கிட்டு இது பாருங்கள், நடுவிரலாலேயோ நடுவிரலில் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த கால் மாத்திரை இந்த முனை இந்த எட்ஜு மட்டும் ஆசன வாயுகளோட சோப்பு நிறைய கையில் இருக்கும். அந்த எட்ஜு உள்ள மட்டும் அப்படி விட்டுட்டு வலச்சுழலாக 3, இடச்சுழலாக 3, மீண்டும் வலச்சுழலாக 3. மாற்றி சுத்தாதீங்க. இங்கே 27, அங்கே 9, அங்கே 27 சுற்றினீங்கன்னா ஆசன வாய் கிழிஞ்சிடும். அதனால் ஜாக்கிரதை. தொப்புள் 27, ஆசன வாய் 9. 3 3 3. இந்த ஆயுட்காலத்தையும் கண்களில் கிளம்பி வர்மத்தையும் நீங்கள் தினமும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடலில் நோயே வராது. நாளிலேருந்து குளிக்கும் போது பண்ணுவீங்களா? இன்னொரு முறை சொல்லணுமா? அப்புறம் சொல்கிறேன். ஆமாம், தொப்புல 9 9 9, ஆசன வாயை 3 3 3. அவ்வளோதானே, புரியுதா? ஆமாம், சோப் போட்டு குளிக்கும்போது தான். வெறும் கையோடு வச்சு பண்ணாதீங்க, கிரிப்பு கிடைக்காது. கையில் நகம்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கண்டிஷன்ஸ். இதை பண்ணிட்டீங்கன்னா 2 ஆக்டிவேட் பண்ணிடணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இந்த பயிற்சியில் முதல்ல எதை ஆக்டிவேட் பண்ணுறோம்? ஆயுட்காலத்தை இப்போ வார்ம் அப் பண்ணுறோம். இப்போ ஆயுட்காலத்தை வார்ம் அப் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த ஆயுட்காலத்தை நம்ம எப்போ இயக்க போகிறோம்? இப்போ 14 பாயிண்ட்டு அக்குப்ரெஷர் பயிற்சியில் தான் இயக்க போகிறோம். இந்த தொப்புல திருமூலர் அவருடைய கிரந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எவர் ஒரு பாடலில் சொல்கிறார், அர்த்தத்தை சொல்கிற, எவர் ஒருவர் ஆயுட்காலத்தை திங்கள் ஒரு முறை 2 நாழிகை இயக்குகிறார்களோ அவர் ஆயுள் கூடுமாம் அப்படிங்கிறார் அவர். ஆயுட்காலம்னா எது? தொப்புள். திங்கள் ஒரு முறைன்னா, திங்கள்னா என்னது? மாதம். மாதம் ஒரு தடவை, ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 நாழிகை. 2 நாழிகைன்னா எவ்வளோ? ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். 2 நாழிகைன்னா 48 நிமிஷம். 48 நிமிஷம் யார் ஆயுட்காலத்தை இயக்குகிறார்களோ அவர்கள் ஆயுள் கூடும் அப்படின்றார் திருமூலர். அப்போது நாம் எவ்வளோ நேரம் இயக்கிறோம் பாருங்க. இந்த பயிற்சியில் வார்ம் தான், இதை தயார்படுத்திட்டோம். இப்போது 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி பண்ணும்போது தொப்புல எத்தனை முறை இயக்கிறோம்? 6 முறை. பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க போது எல்லாரும். 6 தடவை செய்கிறேங்க. 5 பாயிண்ட் நம்பர் 5 6 7 8 9 10 6 முறை இயக்கிறோமா தொப்புல? ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ செகண்ட் நிற்கிறோம்? 30 செகண்ட் நிற்கிறோம். அப்போ 6 × 30 எவ்வளோ? 180. 180 செகண்ட்னா எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். அப்போ நம்ம ஆயுட்காலத்தை ஒரு தடவை இன்னைக்கு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணிட்டேன்னா ஆயுட்காலத்தை எவ்வளோ நேரம் நான் இயக்கிட்டேன்? 3 நிமிஷம் இயக்கிட்டேன். 30 நாளைக்கு நான் பயிற்சி பண்ணேன்னா எவ்வளோ நேரம் இயக்கிறேன்? 3 × 30 30 நாளைக்கு 30 × 3 90 நிமிஷம் ஆயுட்காலத்தை நான் இயக்கிறேன். ஆனால் திருமூலர் எவ்வளோ இயக்கினா போருன்றாரு? 48 நிமிஷம் இயக்கினாலே ஆயுள் கூடுன்றாரு. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் இயக்குறோங்க? அப்போ நம்ம ஆயுள் 2 தடவை கூடணும் இல்லை இப்போ நம்ம இப்போது. அதனால தான் மகரிஷி உடற்பயிற்சி சிறந்த பயிற்சின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு வார்ம் அப் தான் இது. ஆயுட்காலத்தை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த கையை என்ன பண்ணுறோம்? லங்ஸை எப்படி க்ளோஸ் பண்ணணும்? லங்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஆமாம், இங்கே வைக்கக்கூடாது. இந்த லங்ஸை க்ளோஸ் பண்ணும் பொழுது இந்த வாட்ச் கட்டுற இடம் இருக்கு இல்லையா, ரிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த ரிஸ்ட் இந்த இடத்த அழுத்தும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த ரிஸ்ட் அழுத்துற இடம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு பேர் கூம்பு வர்மம் அப்படின்னு பேர். அவர் அழுத்தது பாருங்க இந்த ரிஸ்ட். இந்த பாருங்க, கையெடுங்க, கையெடுத்துருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதைத்தான் அழுத்துறாரு. இந்த இடத்துக்கு பேர் கூம்பு வர்மம்னு பேர். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பாருங்க, அந்த கூம்பு வர்மத்தை தான் அசைக்கி விடுவாங்க. பாருங்க எப்படி அசைக்கிறேன் பாருங்க. நீங்களாம் பண்ணாதீங்க.
ஆஃப் டே எங்களோட இருந்திருக்காரு, அவரை பற்றி தெரியுங்க. நீங்கள் போய் வீட்டில் அந்த மாதிரிலாம் 5 முறை நான் தட்டினேன்னா 5 முறை தட்டினேன். இதுக்கு பேர் பஞ்சத்தட்டு வர்மம்னு சொல்லுவோம், கூம்பு வர்மம். இப்போ என்ன பண்ணோம், ஹார்ட்டை வந்து 72 பல்ஸ் பீட்டுக்கு இயக்கத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை தான் கொடுப்போம். இதைத்தான் இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த கையை இப்படி இந்த கை வைக்கும் போது இந்த கையை பாருங்க, இந்த கூம்பு வர்மத்தை தான் அழுத்துறோம். இது கூம்பு வர்மத்தை அழுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க, இந்த கையை இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி அழுத்துறதுனால கை எடுங்கயா, கை எடுங்க, இப்போ கை எடுத்துருங்க. இந்த இடத்துல திவலை காலம்னு ஒரு வர்மா பாயிண்ட் இருக்கு. அந்த திவலை காலத்தை தான் நீங்கள் அழுத்திக்கிறீங்க. இந்த இடத்த தூக்கிட்டு வாங்க, அழுத்துங்க பாருங்க. இதை பாருங்க, பார்த்தீங்களா, என் விரல் அழுந்திச்சு பாருங்க. இந்த இடத்த ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் இங்கே. இப்போ கிராமத்துலலாம் இறந்துட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒப்பாரி பாடல் பாடுவாங்க பார்த்தீங்க, இப்படி அடிச்சுட்டு பாடுவாங்க. நமக்கு நம்ம போய் உட்காந்து நம்ம எமோஷனாக கொஞ்சம் அழுதுனாலே நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும், தலைவலி. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அரை மணி நேரம் அடிச்சுட்டு பாடுவாங்க, ஒரு டீ சாப்பிடுவாங்க, திரும்ப கை கோத்துக்கிட்டு முன்னாடி குனிஞ்சு முன்னாடி நிமிந்து எழுந்துலாம் பாடுவாங்க. இது என்னென்னா, நமக்கு எமோஷன் ஆகும்போது உடம்புல ஹீட் அதிகமாகி பிளட்டு கிளாட் ஆகும். பிளட்டு கிளாட்டானா என்ன ஆகும், உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு ஸ்லோவாகும், மயக்கம் வருது. ஆனால் அவங்க இப்படி அடிச்சுட்டு அழுத்தும் போது இந்த திவலை காலத்தையும் கூம்பையும் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த பிளட் என்னவும் தின்னாகி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. எவ்வளோ நாடி பாட்டு பாடிட்டு அழுதாலும் அவங்க டயர்டாக மாட்டாங்க. அடுத்தது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி தூக்குறாங்க கையை, இப்படி கோத்துக்கிட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா. இப்படி கையை தூக்குனீங்கனாலே லங்ஸு விரியும். லங்ஸ் விரிஞ்சு இப்படி குனிஞ்சு நிமிந்து பண்ணும்போது மூச்சு ஃப்ளோவன்னாக அவங்களுக்கு பிராணசக்தி நல்லா கிடைக்கும். இதுதான் அடிச்சுட்டு அழும்போது அது அவங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டே ஆகாது. அந்த டெத்துல எல்லாம் கிராமத்தில் வயசான பாட்டிலாம் அழறாங்களே, அவங்க நரம்பு தசை மூச்சு பயிற்சி பண்ணிட்டு தான் அழறாங்க. அதனால அவங்களால வந்து எமோஷனே ஆகாமல் இருக்க முடியுது. எவ்வளோ நாடி பண்ணாலும் அவங்களுக்கு மயக்கம் வரல பாருங்க. டயர்டாக ஏன் மயக்கம் வரல, ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் வந்து திக்காக போகலை. எமோஷனானா பிளட்டு கட்டிடும், நார்மலாக இருந்தால் தின்னாக இருக்கும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்லாம் என்ன, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க, பிளட்டு தின்னர் தானே மாத்திரை சாப்பிட்றாங்க. அப்போது இந்த கூம்பு வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டா இருதயத்துக்கு போகிற ரத்தம் தின்னாக போகும் நமக்கு. அதுக்கு தான் அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அதான் பண்ணுறேன். இப்போது அந்த பயிற்சி பண்ணும்போது பாருங்கள், இப்போது பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இல்லை ஐயா கை வைங்கய்யா, ரைட். இப்போ வலது நுரையீரல் முழுசாக இயங்குது, இடது நுரையீரலுடைய பின்பகுதி அங்கே படத்தில் பாருங்கள், இடது நுரையீரலுடைய பின்பகுதி இயங்குது பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இப்போ கையை மாற்றுங்க. இதே 5 மூச்சு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு தடவையும் மூச்சு நல்லா இழுத்து விடணும். இன் ஆ இல் ஆ. இந்த ரித்தத்தில் வரணும் 5 மூச்சு. அப்போ இந்த நிலை செய்யும் பொழுது இப்போ பாருங்க, வலது நுரையீரலுடைய பின்பகுதியும் இடது நுரையீரல் முழுசாவும் இயங்கும். இது நிலை 1, 2 வஜ்ராசனத்தில் செய்யும் பொழுது உதிரவிதானம் சித்தர்கள் மூச்சு. நிலை 3, 4 செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம், நுரையீரலுடைய பின்பகுதி, வலது நுரையீரல் பின்பகுதி இடது நுரையீரல் பின்பகுதியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ நிலை 5 பண்ண போகிறோம். இப்போது 2 கையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போது என்னங்க ஐயா தப்பாக பண்ணுறீங்க, லெஃப்ட் கை மேலே வைங்கய்யா. அப்படி தானே வைக்கணும், இல்லை இல்லை இப்படி தானே வைங்கய்யா, இப்படி தானே. புஸ்தகத்தை பார்த்தீங்களா, புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு? இல்லையே, சரியாக பாருங்க. அப்போ இத்தனை வருஷமாக தப்பாக பண்ணுறீங்க நீங்கள், இத்தனை வருஷமாக தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். வலது கை லெஃப்ட் கை மேலே வைங்கயா, இதானங்க முறை. இல்லைங்க, வலது கை மேலே வரணுமா? சரி சரி, ரைட், ஓகே. வலது கை தான் மேலே வரணும், ரைட். ஏன் வலது கை மேலே வரணும்னு கேட்டிங்கன்னா, அது காரணம் தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ லெஃப்ட் கை மேலே வைங்க, எல்லாரும் லெஃப்ட் கை மேலே வைங்க. லெஃப்ட் கையை மேலே வச்சிங்கன்னா
உங்களால் இடது நுரையீரலை மட்டும்தான் அழுத்த முடியும். இப்போ ரைட்டு கை மேலே வைங்க, உங்களால் 2 நுரையீரலையும் அழுத்த முடியும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏமா அவங்கள திட்டுறீங்க? இவங்க பயந்துட்டாங்களா? ரைட். ஏன்னா நாம் 4 பேர் போய் சொல்லித்தரோம். ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே என்ன பண்ணுவாங்க, வேணும்ட்டே கையை மாற்றி வைப்பாங்க, லெஃப்ட் கை வைப்பாங்க. ரைட்டு கை மேலே வைடா, நான் வைக்க மாட்டேன். ஏன் வைக்கக்கூடாது? மன்றத்தில் ரைட்டு தான் வைக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீ மன்றத்தில் போய் காரணம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பயிற்சி பண்ணுறேன் அப்படிம்பான். நம்ம பசங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி ப்ரூஃப் கேட்பாங்க நம்ம பசங்கள்லாம். நல்லா நீங்களே வச்சு பாருங்கள். ரைட்டு கை மேலே வச்சாதான் 2 நுரையீரலையும் நம்மளால் அழுத்த முடியும். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ மூச்சு நல்லா 5 தடவை இழுத்து விடும் பொழுது இப்போ தான் வந்து அடிமூச்சு வேலை செய்யுது. இதில் தான் அடிமூச்சு வேலை செய்யும். இதில் தான் பாருங்கள், அந்த அடிமூச்சு வேலை செய்யும். அடுத்தது 2 காதையும் பொத்திக்கிறோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, இதுதான் ஒரு உயிரடங்கல். இதோருக்கு பாருங்க, பாருங்க, இந்த ஆள்காட்டி விரல் 2மே பஞ்ச் பண்ற இடம் தான் பொற்சை அடங்கல். நடுவரல் 2ம் படுற இடம் தான் வந்து பிடரி காலம். இப்போ நாங்கள் சொன்னால் காதில் விழாதே, காதை மூட்டிங்களே. ஆனால் உங்களை இல்லை அங்கே. ரைட். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா நுரையீரலில் நுரையீரல் நல்லா விரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா நுரையீரலில் விரித்து வச்சுக்கணும். இந்த பயிற்சி பண்ணும்பொழுது பாருங்க, கை இப்படி வச்சுக்கணும், நுரையீரல் நல்லா விரிச்சுக்கணும். நுரையீரலை இப்படியெல்லாம் வச்சுக்கூடாது. நல்லா இந்த பிடரி பள்ளம் இருக்கு பாருங்க, பள்ளத்தில் 2 விரல், நடுவிரல், கீழே பொற்சை அடங்கல், இப்படி நல்லா அப்படி விரிச்சுக்கணும் இந்த பொசிஷனில். ஸோ இது பண்ணும் பொழுது நுரையீரலினுடைய நடுப்பகுதி வேலை செய்யும் இந்த பயிற்சியில். ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப சென்சிட்டிவான இடம். இந்த இடம் உங்கள் பெண்கள் வந்து பின்னல் போடும்போது ஃபஸ்ட்டு பின்னல் முடிக்கிறீங்க பாருங்களேன், அந்த இடம் தான் அது. இந்த 3 பாயிண்ட்டும் முக்கியமான இடம். அதனால தான் இப்போ பெரியவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, பின்னல் போட்டு இந்த இடத்துல அதிக வெப்பம், அதிக குளிர்ச்சி படக்கூடாது. அதனால தான் பூ வைப்பாங்க குளிர்ச்சி படுறதுக்கு. ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு அந்த மாதவிடாயெல்லாம் நின்றுடுச்சு, ஒரு பாட்டி ஆகுறாங்கன்னா கொண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொண்டை போடும்போது இந்த பாயிண்ட்ஸ் அவங்க பாதுகாக்க. ஏன்னா வயசான விழுந்துட்டா கூட அடிப்படாமல் இருக்கு. ஆண்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே குடுமி வச்சுருந்தாங்க. இப்போ அரைவட்டம் அடித்து குடுமி எதுக்கு வச்சாங்க? இந்த பாயிண்ட்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு. இந்த பாயிண்ட்ஸ் நல்லா மூடியே இருக்கணும் அந்த இடம் எப்போவுமே, சேஃப். அதுக்கு சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பாத்ரூமில் வழிக்கு விழுந்தாங்கப்பா. நம்ம வீட்டில் ஒரு பாட்டி வலிக்கு விழுந்தாங்க, பின்மண்டல அடிபட்டுது, ரத்தம்லாம் எதுவுமே வரல. ஆனால் ஆள் என்னாச்சு, அந்த பொற்சை இடங்களில் பட்டாலே போகிறோம். அதெல்லாம் சொல்லுவாங்க, பின்மண்டையில் கூட யாரையும் நம்ம வந்து தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடிச்சா கூட பின்மண்டையில் அடிக்காத, முதுகில் அடி, தலையில் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இது என்ன மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழே 2 ஆள்காட்டி விரல் டச் ஆகிற இடம் உயிரிடங்கள், அந்த நடுவரல் 2ம் படுற இடம் பாருங்க, அது அந்த சக்தி கூரடங்கல். சக்தி கூரடங்கல் எங்கே சொன்னோம் நம்ம? சக்தி கூரடங்கல் எங்கே சொன்னோம்? கால் பாதத்தில். பெண்கள் சொல்ல மாட்டேறீங்க, ஆண்கள் சைடில் சொல்கிறாங்க பாருங்கள் டக்கு டக்குன்னு. கால்களுடைய பாதம் வளையுதில்லை, அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இடம். அங்கே என்ன சொன்னமோ ஆண் பெண்ணுக்கு அப்படியே அத்தனையும் இந்த இடத்துலையும் உண்டு, பிடரிலையும் உண்டு. ஒன்று. 2வது, குறிப்பாக நம்ம வீட்டில் வயசுக்கு வந்திருக்கிற ஆம்பளை பசங்க, இங்கே ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, மன்றத்துக்கே நிறைய ஆம்பளை பசங்க வருவாங்க. இந்த சுய இன்பன்ற ஒரு பழக்கத்தினால விந்துவை அதிகமாக வெளியே விடுகின்ற பழக்கம், தூக்கத்தில் கனவுல அதிகமாக வெளியே விடுகின்ற பழக்கம், அதிகமாக வந்து விந்து வந்து செலவழிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு மன்றத்தில் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் எடுக்க வரும்போது அவங்களாம் ரொம்ப கூச்சப்படுவாங்க சொல்கிறதுக்கே. பசங்க கூட, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே கூட கூச்சப்படும். நம்ம வீட்டில் இருக்கிற வயசு பசங்க வந்துனா கூட அவங்க எல்லாருக்கும் ஒரே வர்மா பாயிண்ட், அதுதான் பிடரி வர்மம் தான். அந்த பிடரி வர்மத்தை அழுத்தி, பிடரி காலத்தை அழுத்தி விட்டுட்டோம்னா விந்து அதிகமாக வெளியேறது கண்ட்ரோல் ஆகிடும். அது அந்த பிடரி காலத்தை அழுத்தி விடணும். அந்த பிடரி காலத்தை எப்படி அழுத்தி விடணும் சொல்கிற பாருங்க. எழுந்து நில்லுங்கய்யா.
திரும்புங்க. பாருங்க, இப்போ பிடரின்றது வந்தது பள்ளம் தெரியும் பாருங்க, தெரியுது பாருங்க பள்ளம். அந்த பள்ளத்தை கட்டை வரலால அப்படி பிடிச்சிக்கணும் பாருங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற 14 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நம்ம அதை பற்றி நாளைக்கு பேச போகிறோம், காயகல்ப பயிற்சியில். சரிங்க, உட்காருங்க. ரைட். அடுத்தது இப்போ நுரையீரலினுடைய மேல் பகுதி இது பாருங்க. அந்த மேல் பகுதிக்கு எப்படி உள்ளே போகுது பாருங்க காற்று. இந்த கைகளை இந்த பொசிஷனில் வச்சுக்கணும் பாருங்க. கைகளை இதில் கைகளை விரிக்கக்கூடாது. இல்லை, கைகளை நீங்கள் கைகளை விரிச்சிங்கன்னா ஷோல்டரில் உங்களுக்கு பெயின் தெரியும். அப்புறம் கவனம் முழுக்க எதில் போகும்? பெயினில் தான் போகும், உங்களுக்கு வலியில் தான் போகும். 2 கையை அப்படி கிராஸ் பண்ணி வச்சுங்க. அந்த நிலை அஞ்சில் என்ன சொன்னோம்? இடது கையை மேலே வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? இல்லை ரைட்டு கையை மேலே வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் லெஃப்ட் கையை மேலே வச்சிங்கன்னா ஒரு கண்ணை தான் மூட முடியும். அதனால தான் ரைட்டு கையை மேலே வைக்கிறோம் இந்த இடத்துலையும். அப்போ இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி டீப் ப்ரீத்து 5 முறை இழுத்து விடும்பொழுது இப்போ நுரையீரலினுடைய மேல் பகுதி இப்போது வேலை செய்யும். புரியுதுங்களா? இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ டைரக்ஷனில் பண்ண அந்த பயிற்சியை? 7 நிலைகளில் பண்ணோம். நிலை 1, 2 சித்தர்கள் மூச்சு, 3, 4 நுரையீரல் பின்புறம், 5 அடிமூச்சு, 6 நடுமூச்சு, 7 மேல் மூச்சு. அப்போ எல்லா டைரக்ஷன்லையும் மூச்சு இயக்கிட்டோம். நம்மலாம் யார் இப்போ? சர கலைஞர்கள். பாருங்க, நியூரோமஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் தி யூசுவல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்ஸ் விச் இஸ் நார்மலி அபவுட் 6 liters. காற்று கிரகிக்கின்ற சக்தி அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். 1. 2வது நேவல் பாயிண்ட்ஸ் ஃபார் பெட்டர் ஹெல்த்துக்கும் இந்த வர்மா பாயிண்ட் என்ன பண்ணும்? உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுவது? உயிர் சக்தியை மெயினாக ரீஜெனரேட் பண்ணும், உயிர் சக்தியை. 3வது பாருங்க, நோ மோர் டயர்ட்னஸ், களைப்பு இருக்காது. அப்புறம் செல்கள் புத்துணர்ச்சி பெறும். சிகப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆர்பிசி அதிகரித்தா எது அதிகரிச்சிடும்? ஹீமோகுளோபின், ஹெச்பி ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதை விட அதிகமாக இருக்கும். அப்போது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் டியூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட், கொரோனா பீரியடில் கை கொடுத்த பயிற்சி, ஒரு அற்புதமான பயிற்சி இதுதான். நம்மளோட லங்ஸை எடுத்து விரித்து போட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட லங்ஸுமே நம்மளோடது மட்டும் ஒவ்வொரு சின்ன பசங்களது கூட லங்ஸ் எடுத்து இப்படி விரித்து போட்டிங்கன்னா அதில் 500 பேர் நிற்கலாம். அவ்வளோ பெரிய லங்ஸ் எப்படி இருக்குங்க? ஃபோல்டிங்காக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு மடித்து. இந்த லங்ஸுக்குள்ளே 2,40,000 ஆல்வலியர் பேக்ஸ் இருக்குது. காற்று சிற்றறைகள்னு சொல்லக்கூடிய ஆல்வலியர் பேக்ஸ் 2,40,000 கிட்ட இருக்குது. அப்போ ஒவ்வொரு காற்று சிற்றறைகளுக்குள்ளேயும் பிராணசக்தி நல்லா போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா செய்யணும். டெப்த்தாக மூச்சு எடுத்து விடணும். அதுக்கு தான் இந்த மூச்சு பயிற்சி, நரம்பு தசினார் மூச்சு பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது 7 நிலைகள் இருக்குது, நல்லா செய்யணும். ரைட். இப்போ நம்ம 7 நிலைகளில் 7 × 5 மூச்சு விட்டோம். அப்போ 7 × 5 எவ்வளவு? என்னங்க கணக்கு தெரியாதா? 7 × 5 எவ்வளவு? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ எத்தனை தடவை மூச்சு இழுத்து விட்டோம் அந்த பயிற்சியில்? இப்போ 35 பிரீத் இழுத்து விட்டோம். ஒரு தடவை பிரீத் இழுத்து விடுறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிட்டோம்? நம்ம டைம் இழுக்கிறதுக்கு 5 செகண்ட் எடுத்துக்கிட்டோம். அப்போ எவ்வளோ செகண்டு? ஒரு தடவை 10 செகண்டு. அப்போ 35 மூச்சுக்கு 35 × 10 எவ்வளவு? அப்போ இந்த பயிற்சி நம்ம எவ்வளோ செகண்ட் பண்ணணுமோ? 350 செகண்டு. 350 செகண்டுங்கிறது எவ்வளோ நிமிஷம்? 6 நிமிஷம். 6 நிமிஷம் இல்லையா? அப்போ இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் பண்ணணுமோ? 6 நிமிஷம் பண்ணணும். இந்த பயிற்சியை பண்ணலைன்னா 6 நிமிஷத்தில் நம்ம எத்தனை மூச்சு விடணும்? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சுன்னு பார்த்தோம் கணக்கிடமோ? 15 மூச்சு. 6 நிமிஷத்துக்கு 90 மூச்சு. அப்போ 6 நிமிஷத்தில் 90 மூச்சு விட வேண்டிய இடத்துல அதே 6 நிமிஷத்தில் இந்த பயிற்சி பண்ணதுனால எத்தனை மூச்சு விட்டணுமோ? 35. அப்போ 90 மூச்சு விட வேண்டிய இடத்துல எத்தனை மூச்சு விட்டணுமோ? 35. 90 - 5 மிச்சம் எவ்வளோ? 55. செல்ஃபோன் பாருங்கள்.
பார்த்தீங்களா? 55 பிரீத் கிரெடிட் டு யுவர் அக்கௌண்ட் மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. அவங்க நான் சொன்ன உடனே செல்ஃபோனை ரொம்ப சீரியஸாக எடுத்துடலாம் பார்க்குறீங்க. நீங்கள் மூச்சு பேசுவீங்க, 55 மூச்சு சேமிக்கிறீங்க உங்களோட அக்கௌண்ட்டில். உங்கள் லைஃப் அக்கௌண்ட்டில் 55 மூச்சு கிரெடிட் ஆயிருக்குன்னு அக்கௌண்ட்டில் வந்துருக்கு பாருங்க. அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் உண்மையிலேயே ஏதோ செல்ஃபோன் எடுத்து வேகமாக பாருங்களா பாருன்னு சொன்ன உடனே அடிக்குதுன்னு நினச்சின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? உங்கள் லைஃப் அக்கௌண்ட்டில் இந்த மூச்சு கணக்கு லைஃப் அக்கௌண்ட்டில் ஏற ஏற ஆயுள் என்ன ஆகும்? கூடும். அதுதான் கணக்கு இதை போட்டிருக்கு பாருங்க. சித்தர்கள் எப்படி நம்மளுடைய ஆயுள் கணக்கை கண்டுபிடித்தார்கள்? எவ்வளோ கொடுத்துருக்கல? ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், ஒரு மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு வீதம், 365 நாட்களுக்கு 78,84,000 மூச்சு வீதம், 120 வருடங்களுக்கு 94,60,80,000 மூச்சு. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பர்த் சர்டிஃபிகேட். இதுதான். இந்த பர்த் சர்டிஃபிகேட் பிரகாரம் நமக்கு ஆயுள் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும்? நம்ம சரக்கலைஞர்கள் மாதிரி இந்த மெத்தடில் பண்ணோம். இந்த மெத்தடில் பண்ணால் உங்கள் ஆயுள் எப்படி கூடுதுன்னு கணக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க. பாருங்க உங்கள் ஆயுள் எப்படி கூடுது பாருங்க. இந்த பயிற்சியில் 15 மூச்சு விடுற இடத்துல 900 மூச்சு ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. இதே இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் முறையாக செய்துட்டீங்கன்னா உங்கள் மூச்சினுடைய எண்ணிக்கை 15லேருந்து எவ்வளோக்கு வந்துடும்? 12 மூச்சாக வந்துருச்சுன்னா 900ங்கிறது 750 மூச்சாக குறைஞ்சிரும். 21,600ங்கிறது வந்து 17,280 மூச்சாயிடும். அப்போ 17,280 மூச்சு 21,600லேருந்து 17,280 கழிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 4,320 மூச்சை சேர்த்து வைக்கலாம். 4,320 மூச்சை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு அந்த கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 288 நிமிஷம் உங்கள் ஆயுள் கூடும். 288 நிமிஷம்ன்றது 60ஆல் வகுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் ஆயுள் 4.8 மணி நேரம் கூடும். ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு 144 மணி நேரம். அதாவது 144 டிவைடட் பை 24 ஹவர்ஸ் போட்டால் 6 நாள். ஒரு மாதத்துக்கு 6 நாள் உங்கள் ஆயுள் கூடும். ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 6 நாள்னா ஒரு வருஷத்துக்கு 72 நாள். 72 நாள் டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா 2.5 மாதம் உங்கள் ஆயுள் கூடும். இந்த பயிற்சி முறையாக பண்ணிங்கன்னா அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுவே 6 மாதம் கழித்து 10 மூச்சில் வந்து நின்றுடும். இதுவே 10 மூச்சில் வந்து, அதுதான் ஸ்டாண்டர்ட். 10 மூச்சில் வந்து நின்றுடுச்சுன்னா நீங்கள் சரக்கலைஞர்கள். உங்கள் கவனம் முழுக்க முழுக்க உங்கள் ப்ரீத்திங்லேயே இருக்கும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 600 மூச்சு, ஒரு நாளைக்கு 14,200 மூச்சு, ஒரு நாளைக்கு 7,200 மூச்சு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உங்கள் ஆயுள் கூடும். ஒரு மாதத்துக்கு 240 மணி நேரம், 10 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 120 நாள். அப்போது 4 மாதம் ஆயுள் கூடும். அதை தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 25 வயசில் ஒருத்தர் இருக்கிறவங்க, இந்தியாவினுடைய சராசரி வயசு வந்து 75. அவங்க 25 வயசில் இருக்கிறவங்க இந்த முறையான இந்த பயிற்சிக்கு செய்திங்கன்னா அடுத்த 50 வருஷம் செய்தாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நடுவில் விட்டால் பரவாயில்ல, உடம்பு டியூன் ஆகிடாது, அது பரவாயில்ல. அப்போது அடுத்த 50 வருஷம் செய்யும் பொழுது ஒரு வருஷத்துக்கு 4 மாதம் ஆயுள் கூடினால் அடுத்த 50 வருஷத்துக்கு 50 × 4 200 மாதம். அந்த 200 மாதம் மாதத்தால் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆயுள் வந்து 18.33 வருஷம் ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும். அங்கே ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். 30 வயசில் இருக்கவங்க பண்ணால் எவ்வளோ கூடும், 40 வயசில் எவ்வளோ, 50 வயசில் எவ்வளோ, 60 வயசில் எவ்வளோ, 70 வயசில் எவ்வளோ. அப்போ பாருங்கள், இதில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆயுள் என்ன ஆகுது. இந்த மூச்சு பயிற்சி செய்ய செய்ய ஆயுள் என்ன ஆகுது, உங்களுக்கு எத்தனை வருஷம் கூடுது பாருங்க. 19 வருஷம் வரைக்கும் ஆயுள் வந்து நமக்கு கூடுது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கே நம்ம உறவுக்காரங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எடுத்து போய் ஐசியூவில் தானே சேர்க்குறோம். ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வந்து ஒரு நாள் வந்து ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஐசியூவில் எவ்வளோயா ஒரு நாளைக்கு? குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் வச்சுக்கலாமா? குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கலாமா? குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய். 20,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. அது அவங்களுக்கு சைடு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. டாக்டர்ஸ் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸு, சைடு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டு. அப்போது ஒரு நாளைக்கு ஆயுளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ துட்டு கொடுக்குறோம் நம்ம?
20,000 ரூபாய் கொடுக்குறோம். இங்கே வருஷக்கணக்கில் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? நீங்களே யோசி. அப்போ இந்த பயிற்சியினுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும்? முறையாக செய்ய வேண்டும். சரிங்களா? ரைட், அடுத்த பயிற்சி போயிடலாம். டீ பிரேக்கா? சரி, விட்டுடலாம். சரி, மணி 3:50, 10 நிமிஷம் டீ பிரேக். கரெக்டாக 4 மணிக்கு வந்துடலாம். சீக்கிரம் வந்துடுங்க. வாழ்க வளமுடங்க.